திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரில் நீங்கள் 356வது பிரிவை பயன்படுத்தி டெல்லிக்கு தகவல் அனுப்பலாமே என்று சொன்னதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. 356 மாநில ஆட்சிகளை டிஸ்மிஸ் செய்வதற்கான பிரிவு, அது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா காலத்திலிருந்தும் கலைஞர் காலத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. இப்பொழுது எதற்காக 356 நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறீர்கள்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு சீக்கிரத்தில் கவிழ்ந்துவிடும், 6 மாதம் நீடிக்காது என்று முன்பு ஆட்சியிலே இருந்த தலைவர் சொல்லுகிறார். முதலில் 6 மாதம் பொறுமை காப்போம் என்று சொன்னவர், இது நீண்ட நாள் நீடிக்காது, இது கவிழ்ந்து விடும் விரைவில். அப்படின்னா கவிழ்ந்துச்சுன்னா கவிழ்த்துட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழையவிடக் கூடாது என்பதற்காக, அந்த ஒரு காரணத்துக்காக இதே கோவை விமான நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது இந்த காரணத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் அதே பிஜேபி மறைமுகமாக இங்கு ஆட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிற விதத்தில் கவர்னர் 356 பயன்படுத்தலாமே என்று சொல்லுவது, கவர்னரிடத்திலே படையெடுத்து போய் எல்லாம் குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் அவரை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக்கி அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது பெருச்சாளி பேரமா குதிரை பேரம்னா? நீங்க தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதே போலத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்கள் கட்சி சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதிமுகவிலே எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு பலருக்கு அங்கே பிடிக்கவில்லை. சி.வி. சண்முகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எதிர்த்தார்கள். அதனால இந்த முயற்சி கைகூடாது என்று தெரிந்த பிறகுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பூசி மெழுக பல பேர் ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பேச்செல்லாம் நடக்கல என்று. நடந்தது உண்மை என்று சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சண்முகமும் ஏறத்தாழ அதே விதத்தில் பதில் சொன்னார். கௌதரமைதீன் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அப்படி என்றால் ஆட்சியை நீங்க இழந்தாலும் அதிமுக ஆட்சி அமைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அமைக்கணும். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். என்ன அடிப்படையில், என்ன காரணங்களுக்காக? அந்த கேள்விகளை பத்திரிகையாளர்களிடமே விட்டு விடுகிறேன். ஏன்னா இந்த ஆட்சி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு திமுக கேட்குது. நல்ல காரியம் செஞ்சிருக்கு. ஜனநாயகத்தை நாசப்படுத்துகிற விதத்தில் ஊழல் தலைவிரித்தாடிய நிலையில் எதற்கெடுத்தாலும் கமிஷன், எந்த வேலை எடுத்தாலும் கமிஷன், 10 சதுரடி கட்டடம் கட்ட வேண்டுமானாலும் கமிஷன், 1/4 ஏக்கர் பூமி விலைக்கு வாங்க வேண்டுமானாலும் கமிஷன், ஆயா வேலைக்கு கமிஷன், விஓஓ வேலைக்கு கமிஷன், புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல. கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆக கமிஷன் கட்டிங், கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை. நாட்டுக்கே கேடு செய்து கொண்டிருந்த அந்த ஊழலை வேருடன் களைந்தெறிந்து
அதற்கு பேச்சுக்கு இடமில்லாமல் செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த ஆட்சி என்ன சாதனை? இதான் சாதனை. இதுவரைக்கு இருந்த தீங்கான நிலைமை அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் நீங்கள் இந்த ஆட்சி எப்ப போகும்? ஆட்சியை இழந்துட்டு கொஞ்சம் கூட சிம்மதியா இருக்க முடியாதா? இப்ப என்னன்னா அண்ணா, அதாவது அதிமுக ஆட்சிக்கே நாங்க ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறதுனால ரொம்ப கோபம் கொண்டு என் மீது பாய்கிறார்கள். எங்களை நடத்திய விதம், இடங்கள் ஒதுக்கப்பட்ட விதம், மற்ற கட்சிகளுக்கும் சமமாக எங்களையும் நடத்துங்கள் என்று கேட்டோம். அதுக்கெல்லாம் இடமில்லை. இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க, வேறு பேச்சுக்கு இடமில்லை என்று முகத்தில் அடித்தாற் போல் எங்கள் குழுவினரிடம் சொன்னார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு ஒரு இடத்தில் எங்கள் சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபோது முதலில் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் ஒரு மந்திரிக்கு பிறகு இன்னொரு மந்திரி 6 மந்திரிகள் தான். அதிலையும் நாங்க எங்க சின்னத்தில் நிக்கணும். மற்ற கட்சிகள் சிறுத்தைகள் அவங்க ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு சின்னத்தில் நிற்குது, கம்யூனிஸ்டுகள் தனித்தனி சின்னத்தில் நிற்கிறாங்க, தேமுதிக ஒரு சின்னத்தில் நிற்குது. நாங்க தனி சின்னத்தில் நின்னா என்ன என்று கேட்டா அது ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் ஏறத்தாழ 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை சொல்லி திமுக அரசு சாதனை பட்டியல் போட்டிருந்ததே அதனை வரிசையாக வாசித்து நான் அந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பிரச்சாரத்திலே நான் ஈடுபட்டேனே தவிர எங்கேயும் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அழைத்த அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று திமுக கழகத்தை ஆதரித்துத்தான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் எங்களை நடத்திய விதத்தில் எங்கள் தோழர்கள் குமரிமுனையிலிருந்து திருத்தணி வரை ஒட்டுமொத்தமாக 100% இது அவமரியாதை, நம்மை அவமதிக்கிறார்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள், நாம் இந்த கூட்டணியில் தொடரக்கூடாது என்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்து பொதுக்குழுவிலே பிரதிபலித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய தோழமையிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று அறிவித்த போது பொதுக்குழு அரங்கமே அதிர்கிற விதத்தில் கரவொலி எழுந்ததும் 5 நிமிடம் ஆரவாரம் நிலவியதும் மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களின் மனப்பான்மை நம்மை மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள், நாம் இதில் நீடிக்கக்கூடாது என்ற முடிவை நாங்கள் பொதுக்குழுவிலே எடுத்தோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு தோழமை கொள்வது என்று முடிவெடுத்தோம். அந்த தோழமையில் நாங்கள் தொடர்கிறோம். ஆக தாவேக அரசு இப்பொழுது முன்னைய அரசு காலத்திலே இருந்த கேடான ஊழலை நீக்கி இருக்கிறது என்பது மக்களுக்கு இனிப்பான செய்தியாகும். நீங்கள் எப்ப இந்த ஆட்சி தொலையும்? ஏன் இவ்வளவு பரபரப்பு பதட்டம்? ஆட்சி இல்லாமல் இருக்கவே முடியாது உங்களால. இல்லை, வேற ஏதோ காரணம் இருக்கு. அதிமுக ஆட்சி இருந்து இவங்க வெளியிலிருந்து ஆதரிக்கணும்னா there is something wrong. நான் எந்த கமெண்ட் அடிக்க விரும்பல. நீங்கள் எல்லாம் யூகிக்க தெரிந்தவர்கள், நிலவரம் தெரிந்தவர்கள், உங்களுடைய யூகங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். நான் அந்த நண்பருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆமா, கூட்டணியில் இருப்பதனால, கூட்டணியிலே தான் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதனால நான் பிரச்சாரத்துக்கு போனேன். கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனால் நான் பொறுமை காத்தேன், அமைதி காத்தேன். தப்பு இல்லையே. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு இடம் கூட வழங்கவில்லை என்றாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு கருத்து சொன்னீங்க. ஒரு காலத்தில் சொன்னேன், நல்ல முறையில் நடப்பாங்க, அப்படியாவது நியாயமா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படி நடத்தல, எங்களை நாகரிகமா நடத்தல, கட்சி தொண்டர்கள் எல்லாரும் புண்பட்டு போனாங்க. அதனால இந்த முடிவுக்கு வந்தோம். இப்பதான் நல்லா இருக்கு.
நீங்க தான் ஓட்டு போட சொல்லி திமுக ஓட்டு போட ஆமா சொன்ன மக்கள் போடலையே, மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு விஜயை தூக்கி வச்சுட்டாங்களே. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அது சாதாரணமா இல்லையே, மக்கள் தீர்ப்பு பெற்று தான் வந்திருக்காரு. மற்ற தலைவர்கள்ட்ட போய் எல்லாம் இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க. கேட்டா அங்க நடக்கிறது வேற. என்னை கேட்ட அதே நிருபர் அது மாதிரி நான் பெயர்களை சொல்ல விரும்பல. சில தலைவர்கள்ட்ட போய் கேட்டிருந்தா அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வந்திருக்க முடியாது. நாங்க ரொம்ப பண்பாடு நிறைந்தவர்கள், கண்ணியம் காப்பவர்கள், மரியாதையாக நடத்த தெரிந்தவர்கள். பத்திரிகைகளினுடைய பலம் என்ன, ஜனநாயகத்தில் அதனுடைய பங்கு என்ன என்பதை நூற்றுக்கணக்கான முறை நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தவர் நான். பத்திரிகைகளை என்றைக்கும் மதிக்கிறேன், இன்றும் மதிப்பேன், நாளையும் மதிப்பேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.